ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக கொடுத்து விடுறதுக்கு வெரைட்டி ரைஸ் தான் பெஸ்ட்டுங்க. அதுலேயும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வெண்டைக்காய் ரைஸை ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய்னா பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க. இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் ரைஸை இப்போ ரொம்பவே டேஸ்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சாதத்தை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதை இந்த மாதிரி தட்டில் கொட்டி வச்சிருக்கேன். நல்லா ஆறுச்சுன்னா நமக்கு உதிரி உதிரியா இருக்கும் சாதம். இது இருக்கட்டும். 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி மீடியம் ஷேப்ல ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. சாதம் தாளிக்கிறதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சின்னதா ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் பிரியாணி இலை சேர்க்கறனால. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்க இஷ்டப்படி நீங்க சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. வெண்டைக்காயில இருக்கிற அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்ப நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கேன். வெண்டைக்காய் வதக்கிட்டு இருக்கிற டைம்லயே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்குன தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காவோட மேல இருக்கிற ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிருக்கேன். நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, தேங்காய் மல்லித்தலை எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்ப நம்ம வெண்டைக்காயையும் பாத்தீங்கன்னா இடையில கலந்து விட்டுட்டே தான் இருந்தேன். நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. வெண்டைக்காயில இருக்கிற வலுவலுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு வெண்டைக்காயும் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க. இப்ப இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காவை சேர்த்ததுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க. இப்ப பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப இதோடவே நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. புளிப்புக்காக தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இதுல நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கிறக்காக தேங்காய், மல்லித்தலையெல்லாம் அரைச்சு சேர்த்துருக்கறனால அந்த வெண்டைக்காயோட வலுவலுப்பு தன்மையெல்லாம் இல்லாம செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸுங்க. குழந்தைங்களுக்கு மதிய நேரத்துக்கு ரொம்பவே டேஸ்டியா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாவும் இருக்கும். பொரியலா செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்த மாதிரி ரைஸோட சேர்த்து கலந்து கொடுத்துருங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல டேஸ்டியான இந்த வெண்டைக்காய் ரைஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.